இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர் டாக்டர் தென்காசி டி கணேசனையா அவர்களை சுவாமி விவேகானந்தரும் 100 இளைஞர்களும் என்ற தலைப்பிலே சொற்பொழிவாற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமஹ. உலகெல்லாம் நிறைந்திருக்கும் இறைவனை, என் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் என் பெற்றோரை, என் உணர்வெல்லாம் கரைந்திருக்கும் அன்னை தமிழை வணங்கி அவையோரை வணங்குகின்றேன். மண்கண்ட வெண்கடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியைச் சேவாய். படைப்போன் முதலாம் வெண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் இளமில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லி. சுவாமிஜி 2 பேரும் பேசியிருக்காங்க. சுவாமிஜி அவர்கள் கிட்டத்தட்ட பிறப்பிலிருந்தே வாழ்க்கையே குருமகராஜ் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் சாரதா தேவியும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் அதை வசப்படுத்தி வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் முன்னால் நான் சூரியன் முன்னால் ஒரு மெழுகுவர்த்தி போல. ஆதிசங்கரர் எழுதுவார் சுப்பிரமணிய புஜங்கத்தில், ந ஜானாமி பக்தியம் ந ஜானாமி கத்தியம் ந ஜானாமி சத்தியம் ந ஜானாமி சார்த்தம் சிதேகாடரா சூரந்தே முகாவனீஸ்வரந்தே கிரஸ்டாபி சித்திரம். அதாவது இறைவனை பார்த்து சிலர், எனக்கு சப்தம் தெரியாது, செய்கள் தெரியாது, வார்த்தை தெரியாது, அக்ஷரம் தெரியாது, நான் எப்படி பாடுவேன்? ஆனால் சுப்பிரமணியனே திருச்செந்தூரில் வாழ்பவனே, உன் முகத்தை பார்த்தால் எனக்கு எல்லாம் வந்துவிடும் போலுக்கு என்று. அதுபோல இந்த குருமகராஜுடைய ஜெயந்தி தினம் என்று கோவையிலே அந்த கோவிலிலே அவரையும் தரிசனம் செய்துவிட்டு சுவாமிகள் அருகே இருக்கும் பொழுது எனக்கும் பேசலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன் நான் பேசுகின்றேன். அற்புதமாக இந்த வரவேற்பை முதலிலே தந்த சுவாமி புத்திதானந்தா அவர்களுக்கு எனது நமஸ்காரங்கள். சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி சத்யஞானானந்தா அவர்களுக்கு எனது நமஸ்காரங்கள். இப்பொழுது பேசி அமர்ந்திருக்கிற மதுரை ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி நித்யதீபானந்தா அவர்களுக்கு நமஸ்காரங்கள். இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து மிக அருமையாக என்னுடன் பேசி எனக்கு எல்லா விதமான உதவிகளையும் எல்லாவற்றையும் செய்த டாக்டர் முத்தையா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். என்னை இங்கு அறிமுகப்படுத்திய சென்னையிலே இருந்து எனது உரையை கேட்டு இங்கு நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்ன கீர்த்தி மகராஜ் ஹரிநாதானந்தா என்று இப்பொழுது இருக்கின்றார், அவருக்கும் எனது வணக்கங்கள். அவையோரையும் வணங்குகின்றேன். இந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லாருக்குமே ஒரு வைப்ரேஷன், எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம். இன்றைக்கு நாம் ஜெயந்தி உற்சவத்திற்கு வந்திருக்கின்றோம், குருமகராஜோட ஜெயந்தி உற்சவம் என்று. ஆனால் இந்த இடத்தை வைத்து பார்க்கும் பொழுது நான் நேற்று இரவு இந்த கேம்பஸ், இந்த கோவிலுடைய இடம், இந்த கல்லூரி வளாகம், பள்ளி வளாகம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. இதையெல்லாம் எப்படி ஒரு தனி மனிதன் சாதித்திருக்கிறார்? அந்த குருவின் அருள் என்றாலும் அதையெல்லாம் சாதித்தவர் அன்றைக்கு மிக பிரபலமாக இருந்த ஐயா திரு அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள். கோவையிலே பெரிய கைத்தட்டு தட்டணும். அதாவது யாருக்கு சிலைகள் இருக்க வேண்டுமோ, யார் பேரில் மணிமண்டபம் இருக்க வேண்டுமோ அதெல்லாம் இல்லை. மணிமண்டபம் இல்லை, சிலை இல்லை என்பதற்காக இவர்கள் செய்த வரலாறு இல்லை என்று சொல்லக்கூடாது. 300 ஏக்கர் நிலம் எப்படிப்பட்டவரிடம் பேசி, எப்படிப்பட்டவரிடம் கேட்டு, அந்த விஷன் மிஷன் என்று அடிக்கடி சொல்லுவார் சுவாமிஜி விவேகானந்தா. அந்த காலத்திலேயே அந்த விஷனையும் மிஷனையும் செயல்படுத்தி 1930களிலே இப்படி ஆரம்பித்திருக்கிறார் என்றால் எவ்வளோ பெரிய விஷயம் என்று யோசித்து பாருங்கள். அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு அரசியல்வாதி, உண்மையான அரசியல்வாதி. அந்த காலத்தில் அமைச்சராக இருந்தார், கல்வி அமைச்சராக இருந்தார். அவர்தான் முதலில் திருக்குறளை 6ஆம் வகுப்பிலிருந்து பள்ளி திட்டத்தை கொண்டு வந்தவர். இந்த எல்லாருக்கும் தெரியணும், யார் உண்மையிலேயே திருக்குறளை பற்றி பேசுகிறாங்க, யார் திருக்குறளை கொண்டு வந்தாங்க என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அந்த காலத்திலே 1950களிலே சென்னை மாகாணம் என்று இருந்த பொழுது காங்கிரஸ் அரசு செய்த காலத்திலே அவர் கல்வி அமைச்சராக இருக்கின்றார் கோவையிலிருந்து. அவர் 6ஆம் வகுப்பிலிருந்து திருக்குறள் கட்டாயம், தமிழ் வழி கல்வி கட்டாயம், தமிழ் களஞ்சியம், இதெல்லாம் ஏற்படுத்தினவர். இன்றைக்கு ஏதாவது புத்தகத்தில் அதை பற்றி இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால்
இங்கு வந்த உடனே தெரிகின்றது அவர் செய்த சாதனைகள். அதே போல் அவருடன் கல்லூரியிலே சென்னையிலே படித்தவர் தான் சுவாமி சித்பவானந்தா, எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் அதுக்கு மேலே ஒருபுறம் திருப்பராய்த்துறை, அந்த மடம், கல்வி என்றெல்லாம் எல்லோருமே ராமகிருஷ்ணா வழியிலே வந்த சுவாமி சிவானந்தா அவர்களுடைய சீடராகத்தான் இருந்தார்கள். சென்னையிலே சுவாமி சிவானந்தாவை சந்தித்தவன் இருவரின் மனமும் மாறியது. இனி இந்த வாழ்க்கை குருதேவருக்காகத்தான், இனி இந்த வாழ்க்கை சமுதாயத்திற்காக தான். அவர் துறவு எடுத்துக்கொண்டு செய்தார் சுவாமி சித்பவானந்தா. இவர் துறவு இல்லாமல், திருமணம் செய்து கொள்ளாமல் கல்விக்கு அவ்வளவு சமுதாய பணிகள் செய்தார். ஆக இவர்களை நாம் இன்றைக்கு நினைக்க வேண்டும். இவர்கள் இல்லை என்றால் இப்படி இல்லை. ராமகிருஷ்ண மடம் இல்லை என்றால் கல்வி இல்லை என்றே சொல்லலாம். எவ்வளவு கல்வி நிறுவனங்கள், கொஞ்சம் கூட ஒரு சுயநலம் எதிர்பார்க்காமல் இங்கு படித்தவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் இன்றைக்கும் பார்க்கிறோம். எல்கேஜி இருந்து பிஹெச்டி வரை, மாற்றுத்திறனாளுக்கு தனி, பெண்களுக்கு தனி, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமுதாய சேவை. ராமகிருஷ்ணர் என்ன செஞ்சார்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருணையோட பக்தியை நீ கொண்டு போ என்று சொன்னார். குட்டி குட்டி கதைகள் மிக அழகாக சுவாமிகள் 2 பேரும் பேசினார்கள். அப்படி செய்தார். விவேகானந்தர் கல்வியை சேர்த்து வைத்து கொண்டு உன் கடமை என்ன அப்படியே கொண்டு வந்தார். அந்த டார்ச்சை வித்தியாசமாக கொண்டு வந்தார் விவேகானந்தர். அதை மிக அழகாக குரு மகாராஜ் ஒவ்வொருத்தையும் சொல்லுவார். அதாவது கல்வி வேண்டும். அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும்? போதை வழியிலே போகக்கூடாது, கீதை வழியிலே போக வேண்டும். அதற்காகத்தான் அதை சுற்றி ஒரு வேலி, அந்த வேலிதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் என்கிற சனாதனம் என்ற வேலிக்குள்ளே ஒரு கல்வி இருக்கிறது என்றால் அந்த கல்விதான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இங்கே 1930களில் ஆரம்பித்தது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. இப்போ எவ்வளோ பெருசு. அப்போ இப்படியெல்லாம் ராமகிருஷ்ண மடம், எனக்கு சின்ன வயதிலிருந்தே ராமகிருஷ்ண மடத்தை ஏதோ ஒரு வகையில் தொடர்பு உண்டு. நான் நெல்லையில் இருக்கும் பொழுதே எங்கள் பக்கத்தில் ராமகிருஷ்ணா லைப்ரரி தான். அப்போ படிக்கிற புத்தகமே மஞ்சரி, ராமகிருஷ்ண விஜயம், விஸ்டம்னு ஒரு புத்தகம். இப்போல்லாம் இருக்கானே தெரியல. அதை தவிர அப்பாட்ட வேறு எந்த புத்தகமும் கண்ணில் காட்டக்கூடாது. ஆனந்த விடந்து கையில் எடுத்தாருன்னா அடி வந்துடும். இப்போ அந்த மஞ்சரி, ராமகிருஷ்ண விஜயம், அதுக்கப்புறம் இது விஸ்டம், இதுதான் 50 பைசா 60 பைசா அந்த புத்தகங்கள் அந்த ராமகிருஷ்ணா லைப்ரரியில் தான் போய் படிப்போம். அதே போல் எனக்கு ஒரு பெரிய ஆசி என்னவென்றால், இவர் சத்யகானந்தா முன்னாலேயே நான் சென்னையிலே 10 வருடம் முன்பதாக விவேகானந்தா ஹோமிலே பேசியிருக்கின்றேன். அதே போல் தீநகர் விவேகானந்தா ஹோமிலே பேசியிருக்கின்றேன். என் தந்தை தனது 72வது வயதில் 1986 வங்காளத்திலிருந்து வந்த, வேலூர் மடத்திலிருந்து வந்த ஒரு கட்டுரை போட்டி. அவருக்கு வயது 72. அவருக்கு சிறுவயதிலேயே ஒரு கண் பார்வை போய்விட்டது. அதை வைத்துக்கொண்டு அதற்கு பிறகுதான் பிஏ முடித்து விட்டு கல்லூரி படித்தார். கோர்ட்டிலே மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருந்தார். 72 வயதில் அந்த கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் பரிசு பெற்றார். ராமகிருஷ்ணர் காட்டிய தர்மம் என்று. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படி உள்ளுக்குள்ளே வர கண்டு தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய மேடையில் சுவாமிஜியோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆக நான் என்ன சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு இந்த ஜெயந்தி உற்சவம் என்பது ஒரு தீபாவளி போல் இருக்கிறது. லட்சக்கணக்கான பேர்கள் வருகிறார்கள். எல்லோருக்கும் அன்னதானம், எல்லோருக்கும் இங்கே வந்து சேர்ப்பதற்கு ஒரு இந்த தள்ளு முள்ளுங்கிறாங்களே, ஸ்டாம்பீடு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். என்ன வரிசை, என்ன ஆர்கனைசேஷன், ஒரு ப்ரொஃபஷனலிசம் எல்லாவற்றிலும் இருக்கின்றது என்றால் அந்த குருதேவருடைய வெறும் கல்வி மட்டும் இல்லாமல் கல்வியோடு பண்புகளும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதான் சொல்கிறார். பண்புகள் இருக்கும், அது எப்படி இருக்குன்னா கஷ்டங்கிறார் குருதேவர். உதாரணம் சொல்லும்போது, ஒரு பலாப்பழம் இருக்கின்றது, அது வெளியிலே முள்ளாக இருக்கின்றது. அதை எடுக்கிறது, முள்ளையெல்லாம் எடுத்து கட் பண்ணி பண்ணோம்னா கூட ரொம்ப கஷ்டம், கையெல்லாம் பிசிறு ஒட்டும். அப்போ என்ன பண்ணுறது? கையில் எண்ணெய் தடவிக்கொள்கின்றோம். அந்த எண்ணெய் தான் ஆன்மீகம், அந்த எண்ணெய் தான் பக்தி, அந்த எண்ணெய் தான் சனாதனம். இதை வைத்து கொண்டு நீ பிசைந்து கொள், உனக்கு நல்ல தெளிப்பான பழம் கிடைக்கும். அதைத்தான் சொல்கின்றார். அப்போ அப்படி ஒரு ஆன்மீகத்தை தந்தவர் தான் சுவாமிஜி. குருதேவராக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், இப்படியெல்லாம் நமக்கு அருளுரைகளை வழக்கி தந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், இந்த தேசமே ஒரு புண்ணிய தேசம். எத்தனை நாடுகள் உலகத்திலே இருந்தாலும் சனாதன தர்மத்தையும் அறநெறி அத்தனையும் தந்தது இதிகாசங்களும் புராணங்களும் உபநிஷத்துகளும் பகவத்கீதை. அதே போல் தமிழிலே தேவாரம், திருவாசகம், திருக்குறள், ஆழ்வார் பாசுரம் என்று எத்தனையோ இருக்கின்றது. ஏன் எத்தனை வருடங்களிலே கீதை எப்பொழுது தோன்றியது? உபனிஷத்து எப்பொழுது? விவேகானந்தர் திரும்ப திரும்ப எங்கே போனாலும், அமெரிக்கா போனாலும் இலங்கை போனாலும் அவர் பேச்சு உபனிஷத்தை பற்றி தான், சாரத்தை பற்றி தான் சொல்கிறது, பகவத்கீதையை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார். ஏன் என்று கேட்டால் இதற்கு இணை இல்லை. இதை பார்த்து எத்தனை பேர் அவரிடம் சீடராக வந்திருக்கிறார்கள். ராமகிருஷ்ணருக்கு 16 பேர், ஆனால் விவேகானந்தருக்கு
உலகமே பின்னாடி வந்தது. அதுவும் மாற்று மதம் என்று சொல்லிக்கிறோமே, இத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை இஸ்லாமியர்கள் சாமியை பார்த்த பிறகு, சாமியின் உரையை கேட்ட பிறகு அப்படியே மாறி ஆம் இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த தேசத்திற்கு அவ்வளோ ஒரு பெருமை இருந்திருக்கின்றது. இது எப்போது தோன்றியது கேட்டால் யாருக்கும் தெரியாது. கங்கை எப்போது தோன்றியது, இமயமலை எப்போது தோன்றியது என்பது போல இந்த தேசம் எப்போது தோன்றியது. ஆனால் தர்மம் அன்றிலிருந்து இன்று வரை. அதைத்தான் விவேகானந்தருடைய ஒரே ஆசை என்ன, இந்த தேசத்தில் எதிலிருந்து விடுதலை கிடைக்கணும், சுதந்திரம் கிடைக்கணும். பிரிட்டிஷாரை எதிர்த்து நிச்சயமாக நிறைய பேசியிருக்காரு. இந்த ராமகிருஷ்ண மடத்துக்கு அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ஒரு 2 சிறப்பு உண்டு என்னை பொறுத்தவரை. ஒன்று என்னென்னா, எத்தனையோ கல்லூரிகள் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ பள்ளிகள் பார்க்குறோம். படித்து முடித்ததுக்கப்புறம் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸு குரூப்பு அசோசியேஷன் வச்சுருப்பாங்க. அவங்க ஏதோ கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, வருவாங்க, போவாங்க. ஆனால் அந்த ராமகிருஷ்ண மடம் மட்டும் அவங்க டிப்ளமா படித்தவங்களாலும் சரி, அல்லது பள்ளியில் படித்தவர்களாலும் சரி, அல்லது என்ஜினியரிங் முடித்தவர்களாலும் சரி, அமெரிக்கா, சிங்கப்பூர், சென்னை, பாம்பே, கல்கத்தா எங்கே இருந்தாலும் சரி, அந்த அலுமினி அவர்கள் கொடுக்கக்கூடிய சமர்ப்பணமும் நன்கொடையும் எனக்கு தெரிந்து வேறு எந்த மடத்திற்கும் இல்லை. காரணம், அந்த ராமகிருஷ்ண மடத்துடைய சேவை. இவர்களெல்லாம் இப்படி வளரப்போகிறார்கள், சம்பாதிக்க போகிறார்கள் என்று இவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. நான் நிறைய ராமகிருஷ்ண மட பள்ளியை பார்த்திருக்கிறேன், அந்த இல்லத்தை பார்த்திருக்கிறேன். அந்த இன்றைக்கி கூட பாருங்கள், வாலண்டியர்ஸ் கோட்டா ஒரு 20 வயசு மேலே தான் இருப்பாங்க. எங்கே போனாலும், எந்த ஒரு லயன்ஸ் கிளப்பாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், எந்த ஒரு அசோசியேஷனாக இருக்கட்டும், இங்கே எல்லாம் 12 வயசு 15 வயசு பையங்க. எவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க. ரிசப்ஷன்லேருந்து என்னை அறைக்கு கொண்டு செல்வதிலிருந்து என்னை ஒரு இடத்துக்கு கொண்டு வருவதற்கோ சாப்பிட கூட்டி செய்வதற்கோ எல்லாம் 10 வயசு 12 வயசு 14 வயசு பையங்க. எல்லாம் நெட்டு நிறைய திருநீர். தமிழ்நாட்டிலலாம் இருக்கோமான்னு ஒரு சந்தேகம். அப்படிப்பட்ட மாணவர்கள். இதுதான் இந்த பண்பு. இந்த பண்பு தான் தேவை, கல்வியோடு சேர்ந்த பண்பு. இதைத்தான் விவேகானந்தர் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ அவருக்கு என்ன ஆசை, எதிலிருந்து விடுதலை வர வேண்டும்? வறுமையிலிருந்து விடுதலை வேண்டும், வறுமையிலிருந்து விடுதலை வேண்டும். அப்போது தான் அச்சத்திலிருந்து விடுதலை வேண்டும். பாரதி சொன்னது போல அவருடைய நிறைய பாடல்கள் பாரதிக்கு அப்படியே அத்துப்படி. விவேகானந்தருடைய வரிகள் பூராந்தான் பாரதிக்கு வேதம். புதிய ஆத்திசூடி எடுத்தீங்கன்னா விவேகானந்தர் எங்கெங்கே அல்மோராவில் பேசினாரா, அல்லது அவர் அமெரிக்காவில் பேசினாரா, எங்கே பேசினார் பாருங்கள், அந்த வார்த்தைகள் தான் அவன் புதிய ஆத்திசூடி. வைய தலைமைகொள் அப்படின்னு பாரதி பாடுறான். விவேகானந்தர் அந்த காலத்திலேயே மாநில தலைமை, மாவட்ட தலைமையெல்லாம் இல்லை, குளோபல் லீடர்ஷிப்பு. 100 வருஷம் முன்னாடி என்ன ஒரு சிந்தனை பாருங்கள். இப்படி தான் நேர்பட பேசு, கம்யூனிகேஷன். என்ன அழகு பாருங்கள். பெரிதினும் பெரிது கேள் பாரதி. இதெல்லாம் விவேகானந்தருடைய தாக்கம். ஏன் அந்த தாக்கம்? விவேகானந்தருக்கு குரு யாரா நினைத்தார்? நிவேதிதா. நிவேதாவுக்கு குரு யார்? விவேகானந்தன். அதான் அந்த பரம்பரை. புரியுதா? பாரதிக்கு 3 குரு சொல்லுவார். மண் விடுதலை, பெண் விடுதலை, ஆன்மீக விடுதலை. மண் விடுதலைக்கு பாரதி குருவாக நினைத்தது பாலகங்காதர திலகர். பெண் விடுதலைக்கு சகோதரி நிவேதிதா. இவ்வளவுத்துக்கு அவர் வெளிநாட்டவர். 3வது ஆன்மீக விடுதலைக்கு குள்ளச்சாமியார் என்று பாண்டிச்சேரியில். அந்த குள்ளச்சாமியார் தான் சுவாமி ஞானானந்தகிரி என்று சொல்கிறார்கள். அங்கே திருக்கோவிலூரில் இருந்த ஞானானந்தகிரி தான் அந்த குள்ளச்சாமியார். அவர் பாரதி மறைந்த பிறகு எங்கே போனார் என்று தெரியவில்லை. திரும்ப 1940க்கு பிறகு வந்தார். அவருடைய வயது 150, 200 என்றெல்லாம் சொல்லுவார்கள். சமீபத்தில் கூட ஒரு புத்தகம் நல்லி செட்டியார் வெளியிட்டார்கள். ஆக பாரதிக்கு 3 குரு. அவர் சகோதரி நிவேதாவை சந்தித்து மிக அழகாக சொல்லுவான். கல்கத்தாவில் போய் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகிறார், ஏட்டையபுரத்துலேருந்து. நிவேதிதா, சகோதரி நிவேதா அவருடைய கவிதைகள் எல்லா டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்து, கட்டுரைகள்லாம் பார்த்துட்டு, நீங்கள் தான் சுப்பிரமணிய பாரதியா? ஆமாம், ரொம்ப சந்தோஷம் வந்தீங்க. எங்கே உங்கள் மனைவியெல்லாம் வரலையான்னு கேட்டேன். பொதுவாக பெண்கள்லாம் இந்த சுதந்திரம், அது வெளி வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்களே, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அந்த நிவேதிதா அதுவரை சிரித்து கொண்டிருந்த, புன்னகையை காட்டி கொண்ட நிவேதிதா சகோதரி அவர்களுக்கு அப்படி ஒரு கோபம் வந்து விட்டதான். உன் மனத்திலேயே உன் மனைவிக்கே நீ இன்னும் ஒரு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவள் வெளியில் வர வேண்டும் என்ற போது இந்த தேசத்திற்கு நீ என்ன விடுதலைக்கு என்ன செய்ய போகிறாய் என்றார். காலில் விழுந்தான், நீதான் எனக்கு ஆன்மீக குரு என்று பாரதி. ஆக இந்த வரலாறு அவனுக்கு மனதில் இருக்கும் பொழுதுதான் விவேகானந்தர் கண்ட கனவையெல்லாம் அவன் நனவாக்க வேண்டும் என்று அவன் புதிய ஆத்திசூடியை அப்படி சொல்கிறான். ஒவ்வொரு வரியும் விவேகானந்தர் ஒவ்வொரு இடத்துல பேசுனது. அவர் ஆங்கிலத்தில் பேசியிருக்கார், தமிழ் படுத்தி பாட்டாக இருக்கான். காரணம் தாக்கம். ஆக நான் ராமகிருஷ்ண படத்தை பற்றி பெருமையாக சொல்ல கொண்டு போன்னு சொல்கிறேன். 1800களிலே மருது சகோதரர்கள் அப்பொழுது யுத்தம் நடந்தது. அந்த காளையார் கோவிலெல்லாம் அவரை பிடிக்க விட்டு பிடிக்கிறதுக்கு என்ன செய்தான் என்றால், கோவிலை இடிப்பேன் என்றான் பிரிட்டிஷ்காரன்.
கோவிலை இடித்து விடக்கூடாதே என்பதற்காக மறைந்திருந்த மருது சகோதரர்கள் வந்து பணிந்தார்கள். ஆனால் அவரை தூக்கில் இட்டது மட்டுமில்லை, நடுத்தருவிலே அத்தனை பேரையும் அந்த பினாங்கு என்று சொல்லக்கூடிய இடத்திலே கொண்டு போய் அவர்களை அப்படியே தொங்க விட்டான் மரத்திலே. நத்தை அட்டை எல்லாம் கடித்து கிட்டத்தட்ட 5 வயது குழந்தைகளிலிருந்து 70 வயது வரை ஒரு 40 பேர், அத்தனை பேரும் இருந்த கதை 1800களிலே. என்ன சொல்லப்போனால் முதல் சுதந்திர போருக்கு முன்னாடி என்று அது சொல்லுவார்கள். சமீபத்தில் தொலைக்காட்சியிலே ஐஏஎஸ் ராஜேந்திரனுடைய நான் நேர்முகம் காணல் கண்டபோது காலாபாணி என்ற புத்தகத்தை சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அப்படி சுதந்திர போர் பற்றி பேசி கொண்டிருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாகிடுது. ஆனால் 1900 சென்னையில் இந்த சுதந்திரத்தை பற்றி பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து மிக அருமையாக பேசியது ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சுவாமிஜி சுபேதானந்தம். மிக அழகாக பேசியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே சகோதரி நிவேதிதாவும் வந்திருக்கிறார். ஆக ராமகிருஷ்ண மடம் இந்த தேசம் விடுதலை பெறுவதற்கும் அன்றைக்கே எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கின்றது, ஆன்மீகம் எப்படி செழிக்க வேண்டும், அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும், இந்தியாவின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் சர்வே ஜனாகா சிக்கினோ பவந்து என்பதுதான் அவருடைய கொள்கை. ஆனால் அதிலே இந்த சனாதன தர்மமும் இந்த நாட்டுடைய பண்பாடும் அழியக்கூடாது என்பதுதான். ஆக விவேகானந்தருக்கு இந்த எண்ணம் என்று கேட்டால், அப்படிப்பட்ட எனக்கு ஒரு மாறுபட்ட இந்தியா வேண்டும், இங்கு வறுமை இருக்கக்கூடாது, அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, பெண் அடிமை மட்டுமில்லை, யார்த்தையுமே அடிமையாக இருக்கக்கூடாது, எஜமானாகவே நீ இரு, வேலைக்காரனாக இருக்காதே. எவ்வளோ அழகாக சொல்கிறார்கள். அதாவது ஆனால் எல்லாத்துலேயும் நீ நான் என்ற எண்ணம் இல்லாமல் இறைவன்தான் அந்த எண்ணத்தோடு இரு. இதை மனதில் வைத்து கொண்டு தான் அவர் சொல்கிறார். இந்த டெவலப்டு கண்ட்ரி இன்றைக்கி பேசுகிறோம், டெவலப்டு இந்தியான்னு பேசுகிறோம், மாடர்ன் இந்தியான்னு பேசுகிறோம், நவீன பாரதம், யுக பாரதம், இதெல்லாம் எப்படி வர வேண்டும் என்று சொன்னோம். 100 இளைஞர்களை கொடு, நான் மாற்றி காட்டுகிறேன். விவேகானந்தர் சொல்கிறார், என்னிடம் 100 இளைஞர்களை கொடு, 100 இளைஞர்கள் வந்தால் அந்த 100 இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. அதை பற்றி தான் நான் யோசித்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கலாம் என்று. இந்த 100 இளைஞர்களுக்கு இருக்க வேண்டிய குணம் எப்படி விவேகானந்தர் சிந்தித்தார், அதை இன்றைய நடைமுறையில் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தேன். வாட்ச் என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டேன். WATCH, வாட்ச். இந்த வாட்ச் என்றால் என்ன? கவனித்தல், உற்று கவனித்தல், பார்த்தல் அப்படின்னு சொல்லலாம். கையில் கட்டிக்கிறோம் வாட்ச், கடிகாரம், அது நம் நேரத்தை சொல்கிறது. உன் நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது, வினாடி நிமிடம் ஆகிறது, நிமிடம் மணி ஆகிறது, மணி நாள் ஆகிறது, நாள் வருஷம் ஆகிறது. நீ என்னெல்லாம் செய்ய போகிற, உனக்கு உருப்படியாக என்ன செய்ய போகிற, சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிற. ஆக தான் இந்த கடிகாரம் ஒவ்வொருத்தரும் நம்ம காட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஆண்டவன் கொடுத்தது அது. சுவாமி விவேகானந்தருக்கும் சரி, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் சரி, சாதாரண மனிதனுக்கும் சரி, இன்றைக்கு டாஸ்மாக் வாசலில் நிற்கின்ற ஒருவருக்கும் 24 மணி நேரம் தான். இவர்களெல்லாம் பெரியவர்கள், அவர்களுக்கு 30 மணி நேரம், உனக்கு 10 மணி நேரம் என்று கொடுக்கவில்லை. இறைவன் கொடுத்த காமன் கிஃப்ட் என்ற பொது கொடை நேரம். அப்போ அந்த வாட்ச் என்பதை வைத்து என்ன பண்ணலாம் என்று யோசித்த பொழுது விவேகானந்தர் எனக்கு ஒரு 100 இளைஞர்களை கொடு என்றாலே. 100 இளைஞர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த வாட்சுடைய ஒரு இன்டர்பிரேஷன் பார்க்கலாம். W என்பதுக்கு வேர்ட்ஸ், A என்பதுக்கு ஆட்டிடியூடு, T என்பதற்கு தாட்ஸ், C என்பதற்கு கேரக்டர், H என்பதற்கு ஹேபிட்ஸ். இந்த 5ம் இருந்தால் அந்த இளைஞர்கள் அவர் எதிர்பார்த்த இளைஞர்களாக இருப்பார்கள். புரிஞ்சதா? இந்த 5 தான் இன்றைக்கும் தேவை. அதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயமாக இருக்கட்டும், அன்றைக்கு மட்டும் நல்லா இருந்தது, இன்றைக்கி நமக்கு மாடல் மாறிட்டே இருக்கு இல்லையா? ஃபோன் வாங்கி 15 நாளைக்குள்ளே சார் இது 14 சார், இப்போ 15 16 வந்துடுது சாருங்கண்ணா, ஃபோன் மாறிடுச்சு. ஒரு நிமிஷத்தில் அவன் மதிக்கிறதே இல்லை. இப்போ உள்ள பையன்கள்கிட்ட போய் எனக்கு ஒரு ஐஃபோன் இருக்குன்னா, இது ஓல்டு சார், ஓல்டுன்னா இது வந்ததுக்கப்புறம் 2 மாடல் வந்துடுச்சு சார் அப்படிங்கிறான். இது எவ்வளவுனா 70,000, 1,00,000 தான் சார் அப்படிங்கிறான். 1,00,000 தானா? அந்த வார்த்தையை கேட்கும்போதே நமக்கு பக்குங்குது. ஆக இப்படி மாறிக்கொண்டே வருகிறது உலகம். ஒரு அந்த புடவை வேறங்க, இப்போ வேறு புடவை அவங்க, அது வேறு கலரு, இது வேறு கலரு, அது வேறு பாலிஸ்டர், இது வேறு பாலிஸ்டர்னு 1000 இன்டர்பிரேஷன். ஆனால் பழசு உடனே நமக்கு அன்று வாங்கியது, நேற்று வாங்கியது இன்றைக்கு பழசாகிறது. அதனால் இறைவனை பற்றி மாணிக்க வாசகர் திருவம்பாயில் பாடும்போது மார்கழி மாதம் நினைவுக்கு வருகிறது. முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமக்கும் சிவன். அப்போ ரொம்ப பழசு எனக்கு தேவையில்லை, பழைய பாட்டு கேட்க மாட்டேன், பழைய ஆக்டர் நடிச்சதை பார்க்க மாட்டேன், பழைய சங்கீதம் கேட்க மாட்டேன், நாங்கள்லாம் புதுசு அப்படின்னு சொல்கிறியா? பின்னை புதுமைக்கும் பேர்த்தமை பெற்றினே சிவபெருமான், நீ அப்படி தான் சொல்கிற. அன்றைக்கே இந்த மாதிரிலாம் எடக்கு முடக்கா பகுத்தறிவுன்னு கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சு தான் மாணிக்க வாசகர் ஒரு வார்த்தையை போட்டார். பின்னை புதுமைக்கும் பேர்த்துமை, நீ இன்னைக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறியோ அதுக்கெல்லாம் நான் தான்டா. இந்த பின்னை புதுமைக்கும் பேர்த்துமை பெற்றான், அதெல்லாம் பேர்த்துக்கணும். இன்றைக்கி 9 மணிக்கு ஒரு லேப்டாப் வந்திருக்கு,
10 மணிக்கு இன்னொரு புதுசு வருதுன்னா அதுவும் நான் தான். 11 மணிக்கு நீ என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னு மனசில் நினைக்கிறியோ அதுவும் நான் தான். அதான் பேர்த்துமே பெற்று என்ன வார்த்தை பாருங்கள் தமிழ், அப்படியெல்லாம் போட்டிருக்கிறார். புரியுதா? அப்போ நான் தமிழ் அந்த காலத்தில் 8ஆம் நூற்றாண்டில் 7ஆம் நூற்றாண்டில் எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டாள் திருப்பாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 9 அந்த ஹேபிட்ஸ் சொல்கிறோம், வாட்ச், அந்த வார்த்தையை சர்வசாதாரணமாக ஒரு பாட்டில் பாடுறான். ஐயத்து வாழ்வீர்கள் நாமன்மம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடருள் பையத்து இந்த பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாருண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய மாட்டேன். தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமார் எண்ணி உகந்தேறும் பாவாய். எதெல்லாம் செய்யக்கூடாது இந்த சாத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ, தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ நாங்கள் செய்ய மாட்டோம். பாவை நோன்பில் ஒரு இது எடுத்துக்கிறாங்க, ஒரு இது எடுத்துருக்காங்க, வவு எடுத்துக்கிறாங்க. நான் எப்படி இது பண்ணி தீருவேன், ஒரு ஓத் எடுத்துக்கிறாங்க, உறுதிமொழி, நான் அப்படித்தான் இருப்பேன். அதில் ஒரு வரி போடுங்க, செய்யாத நிச்சயம்னா என்னெல்லாம் கெட்ட விஷயங்களோ உலகத்தில் எல்லாத்தையும் நான் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் தீக்குறளை சென்றோதும், அது என்ன தனியாக ஒரு அப்ஜெக்டிவ் புதுசாக, தீக்குறளை சென்றோதும், இங்கே உள்ளதை அங்கே சொல்ல மாட்டேன், அங்கே உள்ளதை இங்கே சொல்ல மாட்டேன். அதாவது இது சொல்கிறோம்ல, கோல் மூட்டுறது, இது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம என்ன வேணால் சாதாரணமாக பேசலாம். 8ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு அக்ரகாரத்தில் பிறந்த ஆண்டாள் எப்படி அதை சிந்தித்தாள்? 1915களில் எட்டயபுரத்திலையும் கடையத்திலும் இருந்து அக்ரகாரத்தில் ஒரு சுப்பிரமணிய பாரதி எப்படி நினைக்கிறான் யோசித்துப்பாங்க. அதுதான் நான் கேட்குறேன். அந்த கம்யூனிகேஷன் அவன் கொண்டு வரான், நேர்பட பேசு. அதே தான் விவேகானந்தர் சொல்கிறார். ஆக இந்த 5 வார்த்தைகள் அந்த வாட்சுக்குள்ளே 5 பார்த்தோம்னா எப்படி இருக்க வேண்டும், இதைத்தான் அவன் சிந்தித்திருக்கிறான், இதைத்தான் விவேகானந்தர் பேசியிருக்கிறார். அப்போ வேர்ட்ஸ், வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம். இன்றைக்கு நாம் அப்படி நடந்து கொள்கிறோமா? இந்த இளைஞர்கள் நடந்து கொள்கிறார்களா? எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும். நான் பேசுவதால் நான் அப்படி இருக்கிறேன் என்ற அர்த்தம் இல்லை, உங்களோடு சேர்ந்து ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம். யூ ஆர் ஜட்ஜ்டு பை யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஒரு ஹிந்தி இங்கிலீஷ் ப்ராவர்ப், யூ ஆர் ஜட்ஜ்டு பை யுவர் ஓன் வேர்ட்ஸ். நீ எப்படி பேசுகிறாயோ, என்ன வார்த்தை பேசுகிறாவோ அதை வைத்து தான் உன்னை உலகம் மதிக்கின்றது. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு. அதனால தான் பேசும்போது சத்தியம் வத பிரியம் வத என்கிறது சுபாஷிதம். உண்மையை பேசு, ஆனால் பிரியமானதை பேசு. அடுத்து பாரதி, அதை திரும்ப நான் பாரதிய விவேகானந்தன் அடிக்கடி தான் டச் பண்ணுவேன், வேறு வழியே கிடையாது எனக்கு. இந்த பாரதி சொல்கிறான், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். வாக்கில் உறுதி சொல்லலை. நம்ம என்ன பேசணும், நான் பேசினா ஒரு ஆள்தான், என்ன மாதிரி உலகத்தில் எவனும் பேச முடியாது. நான் பேசுகிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவன் வந்தாலும் சரி, ஆனால் பில் கிளின்டன் வந்தாலும் சரி, ட்ரம்ப் வந்தாலும் சரி, நான் சொல்கிறது நான் தான், அப்படி நான் 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 என்று ராவணனுக்கு மேலே, சூரபத்மனுக்கு மேலே, துரியோதனனுக்கு மேலே பேசி என்ன பிரயோஜனம்? அவன் சொல்லுகிறான், மனதில் தான் உறுதி வேண்டும், வாக்கினில் உறுதி கேட்கல, வாக்கினிலே இனிமையை கொடுங்கள். வாக்கு உறுதி பூராந்தான் தேர்தல் வாக்குறுதி தெரியுது எவ்வளோ உறுதின்னு. அப்போ நமக்கு எதில் இனிமை இருக்கணும்? வாக்கினிலே இனிமை வேண்டும். என்ன அழகான யோசி பாருங்க. எங்கேயோ சம்ஸ்கிருதத்தில் ஒரு சுபாஷிதம், அதை வைத்து விவேகானந்தர் பேசுகிறார், அதை பாரதி எடுத்துக்கொள்கிறான், அதை ஆண்டாள் எடுத்துக்கொள்கிறார், மணிவாசகர் எடுத்துக்கொள்கிறார், நம்மாழ்வார் எடுத்துக்கொள்கிறார். இப்படியெல்லாம் தமிழ், இப்படியெல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் மீண்டும் மீண்டும். இப்படி ஒரு இளைஞன் எனக்கு வேண்டும். அந்த 100 இளைஞர்கள் தயாரா? நான் நவீன பாரதத்தை படைக்கிறேன். அவருக்கு 100 இளைஞர்களில் எத்தனையோ பேர் சேர்ந்திருக்கலாம். ஆனால் அவருடைய பேச்சு மூலமாக, உரை மூலமாக, எழுத்துக்கள் மூலமாக இன்றைக்கு படிக்கும்போதும் விவேகானந்தர் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லித்தான் ஆகணும், ஒரு கண்ணதாசனுடைய வனவாசம் மனவாசம் படிப்பது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். கையில் புக்கு நீங்கள் எடுத்தீங்களா, விவேகானந்தருடைய எந்த புக்கு எடுத்தாலும் கீழே வைக்க முடியாது. அதை படித்து முடிச்சு எடுத்தால் அடுத்த புத்தகம் வைப்பீங்க. நீங்கள் எத்தனை தடவை வேணால் பாருங்கள். நான் சொல்கிறது இந்த மேடைக்காக பேசலை. எத்தனை புத்தகங்கள், சிறு புத்தகமாக இருந்தாலும் சரி, அது கல்வியை பற்றி பேசுவதாலும், தியானத்தை பற்றி பேசுவதாலும், குருதேவரை பற்றி பேசுவதாக, அல்லது பெண்ணடிமை பற்றி பேசுவதாக, எதை எடுத்துக்கொள்ளுங்கள், விவேகானந்தருடைய பேச்சு அவ்வளோ அந்த யூசர் ஃப்ரெண்ட்லிங்கிறாங்க, அப்படி இருக்கும். அப்போ அந்த இளைஞர்களை அவன் அப்படி எதிர்பார்க்கிறான். அதுக்கு தான் நான் சொன்னேன், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அவன் ஒவ்வொருத்தரையும் சொல்லுகிறார் விவேகானந்தர் பேசும்போது, வார்த்தைகள் மிக முக்கியம். நீ எப்படி பேசுகிறாயோ அதை வைத்து தான் உன்னை மதிப்பிடுகிறார்கள் என்று. அதனால் நம்ம அவசரத்தில் என்ன வேணால் சொல்லிடுறோம், ஆனால் அந்த மாதிரி பேசக்கூடாது. அந்த வார்த்தைகளிலே முக்கியத்துவம் கொடு. வார்த்தையினால் நட்பை வளர், வார்த்தையினால் உறவே வளர். ஒரு வார்த்தை, எங்கள் அம்மா சொல்லுவாங்க கிராமத்தில், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நம்ம பேச நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் தீபம்னு ஒரு பத்திரிகை நடந்தது. நான் பார்த்த சாரதின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் மதுரை வத்தராயத்து தான், ராஜபாளையம்.
அவர் வந்து கல்கியில் முதல்ல இருந்தார். அப்புறம் மிகப்பெரிய எழுத்தாளர், பேச்சாளர், தீபம் நா பார்சாரதின்னு பேர். அவர் வந்து அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தார். அவர் வந்து இவர் சொல்ல சொல்ல எழுதுவார், டிக்டேட் மாதிரி பண்ணும்போது. அதை எழுதி கையில் காமிப்பார். இவர் வேகமாக குளிச்சுட்டு, அவருக்கு தலைமுடி இப்படி இருக்கும், இந்த நா பார்சாரதிக்கு தலைமுடி சுருட்டையாக இவ்வளோ இருக்கும். அவர் ரொம்ப அழகாக இருப்பார், 6 அடி. அவர் வந்து அந்த இவர்கிட்ட வித சொல்லிட்டு பார்க்குறாரு, அவசரமாக வேறு கிளம்ப வேண்டியிருக்கு. அவன் ஏதோ எழுதியிருக்கான். அப்படின்னா கானா என்பதும் தமிழில், சானா என்பதும் ஒன்று போல் எழுதிக்கிறான். அது கானாவா சானாவான்னு தெரில. கானா பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக சுழிக்கணும், சானாவுக்கு சுழிக்க வேண்டாம். இன்றைக்கி உள்ள தமிழுக்கெல்லாம் கானா சானா தெரியுமான்னு தெரியல. ஆனால் கானா சானா இது சுழிக்க வேண்டும், அது சுழிக்கக்கூடாது. அவன் இப்படி சானாவையே காணா மாதிரி எழுதினோடனே அவருக்கு ஒரு அவசரத்தில் பேச்சில், அவர் ரொம்ப நிதானமாக பேசுகிறார். அவருடைய உரையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் வந்து சத்திய வெள்ளம்லாம் கதை எழுதியிருக்கார், ஆத்மாவின் ராகங்கள்லாம் நாவல் எழுதியிருக்கிறார். அவர் வந்து உனக்கு சாவே வராதா அப்படின்னு, சானாவே வராதா என்பதை உனக்கு சாவே வராதா. அப்புறம்தான் அவருக்கு அவரே உடனே இப்போ புரிஞ்சுட்டார். ஐயோ இந்த வார்த்தை சொல்லிட்டோமே காலங்காத்தால், ஏன்னா அறம் விழக்கூடாது. ஐயோ நான் தவறாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோப்பா, உனக்கு சானா இப்படி எழுதக்கூடாதுப்பா, சானா வரணும் என்று தணிந்து போனார் அவர்கிட்ட. அதாவது பேசும்போது அவசரத்தில் கூட அந்த மாதிரி வார்த்தைகள் வரக்கூடாது. அதைத்தான் சொல்கிறார், தீக்குறளை சென்றோதும் ஒரு வார்த்தை எப்படி இருக்க வேண்டும். சினிமா பாடல்களில் அந்த காலத்தில் கேஆர் ராமசாமின்னு பிரபல நடிகர், பாடகர், திமுகவை வளர்த்த ஒருவர் இந்த காலத்தில் கேஆர் ராமசாமி. ஸோ பெரிய பெரிய தேச தலைவர்கள், ஆன்மீகர்கள் மட்டும் மறக்கலை. அந்த காலத்தில் அந்த கட்சிக்கு உழைச்சவனே மறந்து போயிட்டாங்க. அந்த கேஆர் ராமசாமி இருக்கார், அவர் வந்து ஒரு பாட்டை, நான் செந்தாமரைங்கிற படத்துக்கு பாட்டு, பாடமாட்டேன் இனி நான் பாடமாட்டேன். அப்போ இசையமைப்பாளர் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பாடாதீங்க, இது வந்து சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்காது, பாடமாட்டேன் வார்த்தையை வேறு எழுத சொல்லுங்கள். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அது பாட்டு பாடலாம், சினிமா தானே. நம்ப மாட்டீங்க, அந்த பாடமாட்டேன்னு இந்த பாட்டு என்னால் அந்த படம் 9 வருஷம் எடுக்கப்படவே இல்லை. பாதி படம் எடுத்து அப்படியே இருந்து 9 வருஷம் அது. அதற்கு பின் அவருக்கு ஒரு பாட்டு கூட வரவில்லை, ஒரு பாடும் பாடாமலே இறந்து போனார் கேஆர் ராமசாமி. ஆக இதெல்லாம் எவ்வளோ முக்கியம். அதை கண்ணதாசன் தன்னுடைய பதிவில் எழுதியிருக்கின்றார். வார்த்தைகள் சமீபங்களில் ஒரு 80களில் கொடிகட்டி பிறந்த டிஎம் சௌந்தரராஜன் நான் ஒரு ராசி இல்லா ராஜான்னு ஒரு பாட்டு பாடினார். அதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸே வரல. அவரே சொல்கிறார், இந்த பாடல் வரிக்கு அப்புறம் எனக்கு என்ன, இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு அழுத்தம் இருக்கின்றது, அதுதான் வைப்ரேஷன். அதைத்தான் சொல்கிறாரு, அந்த வார்த்தைகள், அந்த ஒரு வார்த்தை போதும். விவேகானந்தர் மீண்டும் மீண்டும் சிலர், குருதேவர் ஒரே வார்த்தை தான், கஷ்டப்படுறேன் வேணும்னு சொல்கிறாரு, தட்சிணேஸ்வரம் காளியை போய் பாருங்கிறாரு. உள்ளே போய் பார்க்குறாரு, என்ன வேணும் கேளு, செல்வம் வேணுமா, வசதி வேணுமா, என்ன வேண்டுமா, எல்லாவற்றையும் கேளு. உள்ளே போகிறாரு, ஆளை காணோம். 1 மணி நேரம் மேலே ஆச்சு, வெளியில் வராரு, என்ன எல்லாம் கேட்டியாங்கிறாரு. இந்த காளியை பார்த்த உடனே எனக்கு எதுவுமே கேட்க தோன்றவில்லை. அவளை பார்த்து பிரமித்து நீதான் எல்லாம் நீதான் எல்லாம் என்று சொல்லி இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி வெளியில் வந்து விட்டேன் என்று சொன்னார். அப்படின்னா நீயும் இங்கே இருக்கிறதுக்கு லாயக்கில், உலகம் பூரா சுத்து, உனக்கு உலகம் இனி தேவை, கிளம்புன்னு சொல்லிட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போ விவேகானந்தருக்கு எப்படிப்பட்ட எண்ணம் உள்ளே போயிருக்குது. அந்த வார்த்தை இவர் வந்தவொடனே என்ன சொல்கிறார், நீ உள்ளே போய் கேளு. அதை அவர் இவன் மூலமாக இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குருதேவர் அறிந்திருக்கிறார். அதுதான் அங்கே உண்மை. ஆக அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறதோ, யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கின்றதோ அவர்கள் அந்த நல்ல வார்த்தையை தான் உபயோகிப்பார்கள். ஒரு அவசரத்தில் ஒரு வார்த்தை சீதை சொல்லிட்டா இல்லையா, அந்த ஒரு வார்த்தை எப்போ சொன்னால் ஆரண்ய காண்டத்தில் தெரியாமல் கோபத்திலே லட்சுமணனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். அந்த வார்த்தை அவளுக்கு உரைக்க வேண்டும். அந்த வார்த்தையை அவள் தெரிந்து கொண்டு இனி அவள் பயன்படுத்தக்கூடாது. அவள் மட்டும் இல்லை, ராமாயணம் படிக்கிற யாராரும் எத்தனை ஜென்மமானாலும் சரி, எத்தனை சகாப்தம் ஆனாலும் சரி, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே வார்த்தையை மீண்டும் யுத்த காண்டத்திலே உபயோகிக்கிறான் ராமன். லட்சுமணன் கேட்குறான், அண்ணியை பார்த்து இப்படி நீங்கள் சொல்லலாமா, உனக்கு அதை சொல்லும்போது உன் மனம் எப்படி வேதனைப்பட்டிருக்கும், அவள் இப்பொழுது புரிந்து கொள்ளட்டும். ஸோ நியூட்டன் லா வந்து சயின்ஸில் மட்டும் இல்லை, இங்கேயும் இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நமக்கு தமிழில் சர்வசாதாரணமாக சொல்லிட்டாங்க சார். கர்மா எல்லாம் நமக்கு, நீ முன்னாடி என்ன செஞ்சியோ அதை பின்னாடி அனுபவிக்க போகிற. நீ வந்து மாங்காய்க்கின்னு மரம் விதை போட்டேன்னா மாமரம் தான் காய்க்கும், அங்கே பலாமரம் வருமா இல்லை வேப்ப மரம் வருமா? நீ என்ன விதைக்கிறையோ அது விதைக்க போகிறது. தலைகீழ் நின்னாலும் சரி, இதுதான் உண்மை எந்த காலத்தில் போனாலும். ஆகவே தான் வார்த்தைகளிலே அவ்வளோ கவனம். ஒரே ஒரு வார்த்தை துளசிதாசருடைய மனைவி, அவள் வேகமாக வர சொந்த மனைவி தான், வேறு யாரும் இல்லை, இணைவி துணைவிலாம் இல்லை, மனைவி தான். நேரம் பார்க்க போகிறாரு, மனைவியை பார்க்க போகிறாரு.
மனைவி சொல்கிறான், என்ன பார்க்க இவ்வளோ கஷ்டப்பட்டு மழை புயல் அதெல்லாம் தாண்டி மரம் ஏறி ஒரு பாம்பை பிடிச்சி குளத்தை தாண்டி ஆறை தாண்டிலாம் வந்திருக்கீங்களே, இதில் ஒரு 5% நீங்கள் அந்த நாராயணனை பற்றி கொஞ்சம் யோசிச்சிங்களா, வாழ்க்கை எப்படின்னா நீ தான் குருன்னு காலில் வந்துட்டார் துளசிதாஸ். யோசிங்க, வாழ்க்கையில் ஒரு குணம் தான் சார். துறவியாக மாட்டான். துறவியாரம் ஒரே நிமிஷத்தில் துறவியாயிரும். நான் இந்த போகிறேன், இல்லறம் வேண்டாம் இல்லறம் வேண்டாம். இப்போ கூட சுவாமிஜிகிட்ட பேசிட்டு இருந்தேன். விவேகானந்தர் சொன்னது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது தான் பாரதி எழுதுகிறான். உள்ளத்துறவு தான் வேண்டுமே தவிர இல்லத்துறவு வேண்டாம். ஏனென்றால் அதுதான் எல்லோரும் சொல்கிறாங்க, ஜெகத்குருக்களும் அதான் சொல்லிடுறார்கள். எல்லாராலையும் வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் வாழும்போதே இல்லத்துறவோடு இருந்து கொள், உள்ளத்துறவோடு. புரியுதா? வெளியில் போகணுன்னு அவசியம் கிடையாது, உள்ளத்துறவு போதுங்கிறான். ஆக ஒரு வார்த்தை துளசிதாசர், நீங்கள் எந்த ஒரு புராணம் எடுத்துக்கொள்ளுங்க, எங்கே வேணால் எடுத்துங்க, அந்த ஒரு வார்த்தை என்பது அவ்வளோ முக்கியம். ஆகவே தான் வேர்ட்ஸ் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி அந்த வார்த்தை நல்லதாக, நான் சொல்கிறது நெகட்டிவாக அப்படி நடந்ததுன்னு சொல்கிறேன், நல்லதாக இருக்குது என்று சொன்னால் அது அப்படியே நீங்கள் என்ன சொல்றீங்களோ ஒரு 100% டைமென்ஷன் அப்படியே வரும். நீ இந்த உலகத்துக்கு நன்றாக வாழ வேண்டியவன், நீ நன்றாக வாழ என்று சொன்னால் நிறைய பார்க்குறோம். நம்ம வீர சிவாஜி சமர்த்த ராமதாஸை சொல்கிறார், உன்னால் ஜெயிக்க முடியும், கவலைப்படாத. சுராஜ்யம் என்ற வார்த்தையை சொல்லி கொடுத்ததே சமர்த்த ராமதாசர் வீர சிவாஜி. அது அப்படியே டிரான்ஸ்லாச்சு பாலகங்காதர் திலகருக்கு. அது அப்படியே விவேகானந்தர் எடுத்துட்டுருக்காரு, பாரதியார் எடுத்துட்டுருக்காரு. அந்த காலத்தில் சுராஜ்யங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை சார். எதிர்த்து நம்மை ஆண்டு அடிமையாக்கிய ஆங்கிலேயர் முன் பேச வேண்டிய வார்த்தை என்றால் சும்மாவா? ஆக இதெல்லாம் எப்படி வருகிறது என்றால் அந்த வார்த்தைக்குள்ள முக்கியத்துவம், அந்த வார்த்தைக்குள்ள பரிமாணம். புரிகிறதா? இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சுவாமி சிவானந்தா திருநெல்வேலி பத்தமடையிலேருந்து போன ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், மிகப்பெரிய சுவாமிகள் சிவானந்தா என்பவர். அவர் பார்த்தா இதில் போய் வடக்க கல்கத்தா கிட்டக்க டேராடூன்லேயோ இல்லை டார்ஜிலிங்லேயோ அங்கே அவர் இது வச்சுருந்தார், மடம் நடத்தி எல்லோருக்கும் ஆன்மீகமும் சொல்லி கொடுத்தார், மருத்துவமும் வசதிகளும் செய்து கொடுத்தார். மிகப்பெரிய சமீபத்தில் தான் ஒரு 50-55 வரை இருந்தார், 1950 வேறு. அப்போ டாக்டர் அப்துல் கலாம் பள்ளியிலே படித்துவிட்டு கல்லூரியிலே படித்துவிட்டு விமானியாக வேண்டும் என்று எப்படியோ முயற்சி செய்து சில மார்க் கம்மியானதுனால அவர் அந்த இதில் வரல, கட் ஆஃபில். மொத்தம் 7 வேக்கன்சி, இவர் 8ஆவதில் இருக்கார். அப்பையும் அவருக்கு ஒரு சந்தேகம், 7ல் யாராவது வரமாட்டோம்னாலும் மெடிக்கலி அன்ஃபிட் ஆகிடுவோம்னா நம்ம கிடச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் அங்கே போயிட்டார். அங்கே போய் பார்த்தா 7 பேரும் கரெக்டாக வந்துட்டான், எல்லாருமே ஒத்து வந்துட்டான், இவருக்கு போச்சு. இதை அவர் அக்னி சிறகுகளில் தன்னுடைய சுயசேர்வில் எழுதியிருக்கார், தி விங்ஸ் ஆஃப் ஃபயருங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கார். அப்போ அவர் உட்காந்து அப்போ சுவாமி சிவானந்தா பேசிகிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு இருந்ததுக்கப்புறம் கடைசியில் எல்லாரும் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த இளைஞன், அன்றைக்கு அப்துல் கலாம் இளைஞன், 24 வயது இளைஞன், அது ஓரமாக அப்படியே உட்காந்துருக்காரு. எல்லோரும் போனதுக்கப்புறம் அப்படி நல்லா உட்காந்தோடனே சுவாமிஜி கூப்பிட்றாரு. சுவாமி சிவானந்தா கூப்பிட்டு, ஏன் நீ மட்டும் உட்காந்துருக்க என்று கேட்கிறார். இல்லை, நான் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, நான் விமானியாக வேண்டும் நினைத்தேன், எனக்கு கிடைக்கவில்லை, அதனால் வாழ்க்கை வாழணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் என்ன. உடனே சொல்கிறார், உன் கையில் இல்லை, நீ அப்படிலாம் முடிவெடுக்கக்கூடாது, நீ பின்னாலே எப்படி ஆகப் போகிறாய், இந்த தேசம் உன்னை உற்று நோக்குகிறது என்று. என்னைக்கு அவர் ஜனாதிபதி ஆவார்னு தெரியாது, அணு விஞ்ஞானி ஆவார்னு தெரியாது, பள்ளி மாணவர்களை சந்திப்பார், கல்லூரி மாணவரை சந்திப்பார் என்று தெரியாது. ஆனால் 24 வயதிலே சுவாமி சிவானந்தா சொன்ன வார்த்தை அவரை முற்றிலுமாக என்கரேஜ் பண்ணி இவ்வளோ பெரிய. இன்றைக்கி நாம் அப்துல் கலாம் என்று பேசுகிறோம், ஜாதி மதம் ஏதாவது தெரிகிறதா பாருங்கள். சுவாமி சிவானந்தா பிறப்பால் பிராமணர், அதற்கு பிறகு சன்னியாசியாய் அங்கே இருந்தார். அங்கே ஒரு முஸ்லீம் வாலிபரை பார்த்து பேசுகிறார், உன்னால் இந்த தேசம் வளம் பெறும். இதுதான் சுவாமிஜி நமக்கு, இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சரி விவேகானந்தரும் சொல்லிக் கொடுக்கிறது என்னவென்றால், அன்பு ஒன்றுதான் வாழ்க்கை, அன்பு ஒன்றுதான் வாழ்க்கை. வார்த்தைகள் மூலமாக நீ யாரிடமும் சண்டை போடாதே, ஒருவேளை கோபப்பட்டால் மன்னிப்பு கேட்டு போய்கொண்டே இரு. இதுதான் ரொம்ப முக்கியம். மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சுவாமிஜிகிட்ட நிறைய இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குது. ஒருத்தர் கேட்குறார், நான் வார்த்தையோடு செல்லும்போது 1-2 சொல்கிறேன். அவர் ஒருத்தர் 2 பேர் கேட்குறாங்க, நீங்கள் சுவாமி அவதாரம் அத்வைதப்படி ஆதிசங்கர் சொன்னதுபடி கடவுளும் நானே மனிதனும் நானேங்கிறீங்களே, அகம் பிரம்மாஸ்மின்னு என்ன அர்த்தம், நானே கடவுள் அப்படிங்கிறீங்களே, அப்போனா நீங்கள் தப்பே செய்ய மாட்டீங்களா, உங்களால் தப்பு செய்யாமல் இருக்க முடியுமா, இல்லை உங்கள் தப்பை நாங்கள் யாரும் சொல்லக்கூடாதா? இது விவேகானந்தர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. சுவாமிஜி சரிதானே நான் படித்தது, இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. விவேகானந்தர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, அகம் பிரம்மாஸ்மிங்கிறீங்களே, அப்போ நீங்கள் கடவுள் தான், மனிதனும் ஒன்று தான் கடவுளும் ஒன்று தான், உள்ளே இருக்கிற ஆத்மா ஒன்று தான்னா, அப்போ நீங்கள் தப்பே செய்ய மாட்டீங்களா, அப்படி தப்பு செஞ்சால் நாங்கள் யாராவது கேட்கலாமா, கேட்கக்கூடாதா என்று கேட்கிறார். அதற்கு எந்த கோபமும் படாமல் சுவாமிஜி ஒரு வார்த்தை சொல்கிறார், நான்
நற்சிந்தனையோடும் இறையோடும் இருக்கும் பொழுது எனக்கு எந்தவித தீய எண்ணங்களும் வரவே வராது என் இறைவன் பார்த்துக்கொள்வான். புரிஞ்சுதா? இப்போ நம்ம வந்து குழந்தை வெறும்ன போச்சுன்னா ஐயோ அங்கே ஸ்கூட்டர் வருது, அந்த லாரி வருது, கார் வருதுன்னு பயமுறுத்திட்டே இருப்போம். அப்பா கையை பிடித்து கொண்டு போகும்போது யாருமே சொல்கிறதில்ல. அவர் விரலை இவ்வளோ தான் பிடிச்சிருப்பார், ஃபுல்லாக கூட பிடிச்சிருக்க மாட்டார். ஆனால் எல்லோருக்கும் என்ன, அது அப்பாவின் கையை பிடித்து கொண்டு இருக்கிறார், அது நிச்சயமாக பாதுகாப்போடு தான் கொண்டு செல்லும் என்று. அதே போல் இறைவன் என் கையை பிடித்து கொண்டிருக்கிறான், நான் கையை பிடித்து கொண்டிருக்கிறேன், தீய எண்ணங்களே எனக்கு வராது என்று பதில் சொல்கிறார். ஆக இதெல்லாம் நமக்கு என்னென்னா, வார்த்தைகளுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது, வார்த்தைகள் மூலமாக எப்படியெல்லாம் இருக்கலாம் இப்படி. ஆக இது ஒரு டபிள்யூக்கு பார்த்தோம்.